ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த மேடம் ஜாக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். அன்பார்ச்சுனேட்டா மேடம் வந்து திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அதனால அவங்க போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வெயிட் பண்ணி இப்போ எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. நீங்க எல்லாருமே நிறைய பேர் ஓட்டும் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்லயும் சரி, அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸ்லயுமே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே ஒண்ணுன்னா என்னன்னு பார்த்துட்டு மேடம் கிட்ட கேட்கலாம், அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு தெரியாது, நாங்க இங்க ஆப்பிரிக்கால கேமரூன்ங்கிற கண்ட்ரில காலாங்கிற சிட்டில இருக்கோம். இங்க இருந்து ஆப்பிரிக்கா பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம போல் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 7.3K ஓட்ஸ் வந்திருக்கு. 92% வந்து நீங்க மேடம் கூட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு 8% பேர் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு கீழேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காமனாக ஒரு இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேடமோட ஒரிஜினல் நேம் என்ன, அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்கா எப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட கேட்போம். மேடம், வாட் இஸ் யுவர் ஒரிஜினல் நேம்? Awande Assumpta. Assumpta. Yes. What is the first name? Awande. Yes. Awande Assumpta. Awande is your family name? Yes. Okay. That's me. Your father's name? Yes. Okay. அசும்தாங்கிறது தான் அவங்க நேம். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி ஜாக்குன்னு வச்சோம் அப்படின்னா, ஆராதனா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு 1 வயசு. அப்போ வந்து ஜாக்குலின்னு ஒரு மெய்டு எங்கள் வீட்டில் சின்ன வயசு பொண்ணு தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஜாக்குன்னு தான் கூப்பிடுவா. ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. அப்படியே கூப்பிட்டு பழகிட்டா. ஸோ நான் அசும்தா மேடம் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு ஒர்க் பண்ண வரும்போது நாங்கள் இங்கே இல்லை, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே இருந்தார். ஸோ எப்போவாவது வீடியோ காலில் பேசும்போது அவங்க கூட பேசுவோம். அப்போ நம்ம ஆராதனா கிட்ட சொல்லும் போது நம்ம வீட்டில் ஜாக் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியே இவங்களும் ஜாக் மாதிரி அப்படின்னு சொல்ல அவள் வந்து ஜாக்னே அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதனால நாங்கள் இங்கே வந்த பிறகுமே மேடம் அசும்தாவை ஜாக்னு தான் கூப்பிடுவோம். இப்போ வரைக்குமே மேடம் ஜாக்னு தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். அசும்தான்னு மொபைலில் மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே மேடம், டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி. You have how many children you have? I have 3 children. 3 children. Yes. No, I have 3 children, 2 girls, 1 boy. 2 girls, 1 yes, boy. My first child is a boy. He's 18 years old. Yeah. அவங்களுக்கு the second one is a girl, 12 years old, which you know, Maisa. Yes. And the third one is 2 years, 5 months. Yes. It is Sidwan, you know. Yes, Sidwan. அவங்களுக்கு 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து 18 வயசு ஆகுதான் அந்த பையனுக்கு. செகண்ட் வந்து பொண்ணு மைசான்னு சொல்லி நம்ம பர்த்டே வீடியோக்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்புறம் தேர்ட் வந்து நான் ஜஸ்ட் இங்க 2வது குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது அப்பதான் இவங்க வந்து டெலிவரிக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ பிறந்த பொண்ணு வந்து சிடுவான். அவங்களுக்கு இப்போ 2.5 வயசு ஆகுது. இப்போ எத்தனை வருஷமா அவங்க நம்ம கிட்ட வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேடம், how many years did you work here? I said 3 years. 3 years. Yes. Before 3 years. Yes. After 1 year I came here. Yes. Yes. நான் வரதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்க வேலை பாக்குறாங்க. You just came in that house. Yes. After this house. After this house. Yes. இதுக்கு முன்னாடி இங்க ஆப்போசிட்ல இன்னொரு வீடு இருக்கு, தனியா செப்பரேட் ஹவுஸ். அங்கதான் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். இந்த கொரோனா டைம்ல நாங்க வர முடியல. நான் செகண்ட் டெலிவரிக்கு ஊருக்கு போனேன். அப்புறம் கொரோனால மாட்டியாச்சு. ஸோ ஃப்ளைட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, அதனால நாங்கள் வர முடியலை. ஸோ அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும் போது மேடம் வந்தாங்க. அங்கே வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் கரெக்டாக ஆப்போசிட் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ பேச்சுலராக இருந்தேன்னா சிங்கிள் பர்சன்னால அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் வரும்போது இடம் பத்தாதுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அவங்க வந்து 3 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஃபோர் தட் யூ ஒர்க்டு வித் நார்த் இந்தியன் ஃபேமிலினா? Yes, before that time I was working in small company called Belcam.
Belakam. Yes. Okay. Madam Jack வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் வந்து நிறைய சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, ஏன்னா எதுக்கு முன்னாடி வந்து அவங்க நார்த் இந்தியன் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணியிருந்ததால ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. நான் வந்து தனியாக எதுவுமே சொல்லி கொடுக்கல. புதுசாக நான் சொல்லி கொடுத்தது என்னன்னா, இந்த நம்ம ஊர் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறது, இட்லி ஊற்றுறது, இதெல்லாம் தான் நான் சொல்லி கொடுத்தேன். மற்றபடி வந்து பன்னீர்லாம் எடுக்கணும்னா கூட நானே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும் போது தான் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃபேமிலி கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேடம் ஜாக் பொறுத்தளவு ஒர்க்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பெரிய 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 ஹெல்ப் அவங்களோடது. மேடம் ஜாக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க, அவங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து என்னன்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து மார்னிங் 8:30க்கு வருவாங்க, ஈவினிங் வந்து 4:30 5 o'clock வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 9,000 rupees வந்து எங்கள் கம்பெனிலேருந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க. Do you like our traditional wear? Yes. You know my saree na? Yes, I know. Do you want to wear like that? You know, here we cannot wear like that. There's this sewing like this. Yes, we can wear. Yes, but the one we don't know how to do that. It's difficult now. You know, we do like that. We have our own traditional wear also. We tie also like that, but not too big like yours. Okay. You can use 2 hands of this now. Yes. Like 1 meter. Yes. You tie like downside, bottom and top. Yes, yes. இங்கேயுமே வந்து நம்ம சாரி மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி போடுவாங்கன்னா, நம்ம ஜென்ஸ் எல்லாம் லுங்கி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி துணி வந்து கீழே லுங்கி மாதிரி கட்டிக்குவாங்க. ஆனால் டாப் வந்து இந்த மாதிரி நம்ம சுடிதார் டாப் அந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்குவாங்க. அது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல். Like that you tie on head also. Yes, you tie on head also. தலையில வேற தலப்பா மாதிரி துணி வச்சு கட்டிக்குவாங்க. அது வந்து சில மக்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாவே இங்க இருக்கு. அவங்களுமே வந்து saree கட்டணும்னு ஆசையா தான் இருக்காங்கல்ல. You want to wear saree? No, madam. No, it's very difficult. It's very difficult, madam. I make you. For my size. It's my size is. Everybody same size. No, madam. Same size. Saree is 5.5 meter. We all are wearing the same size, but the pleats only big, small like that. For me, I'm looking is too big. No, so not like that. It's very difficult now. No, not like that. Okay. One day we try. Okay, madam, no problem. ஒரு நாள் கட்டி விட்டுருவோம் சாரி நம்ம அவங்களுக்கு. That is the most people requested. Please wear your saree for her and make the traditional look. We need to see her in our traditional look like that. Okay. You have the big wig now. Yes. That one we pleat the how I pleat my hair like that. Okay. We put flowers and you put the big earrings, the chains and the bangles. We change the total look of Madam Jack. Okay. 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 What is your age? I'm 35. How old are you? 35 years old. You are 35. அவங்களுக்கு 35 years ஆகுதான். ஆனா 18 வயசுல பையன் இருக்கானா. Did you married? Not regularly married. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. Not everybody do marriages. Not everybody, because ஆஃப்ரிக்காவில் கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற நடைமுறைகள்லாம் என்ன, நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஷினுக்கு கொஞ்சம் விரிவாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ Thursday உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அது Part 2 வீடியோவாக வரும். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேடம், வாட் இஸ் யுவர் எஜுகேஷன்? Did you study? I did not study, madam. Like primary? You didn't go to school? Madam, I didn't go to school. Well, the thing that was there is that
My elder brother, I'm the second child of my mother. Second child. Yes. Okay. So I have my elder brother. My mother, in his own way of thinking, he say a lady don't have right to go to school. In his own way of thinking. She's an old woman. Yeah, you understand. So the lady don't have. So my elder brother go to school. Okay. I did not go to school. Okay. So I can say I reach from my two. That is all. Okay. Yes. மேடம் வந்து ஸ்கூலுக்கே போனது இல்லையா? முன்னாடி காலத்துல நம்மளுக்கு எப்படியோ பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, படிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து 2வது பொண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையனா, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களாம். விமென்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்டு வேலை பார்த்தா போதும்னு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலையாம். ஸோ மேடம் வந்து அவங்க எதுவுமே படிக்கல. யூ கேனாட் ரீட் அண்ட் ரைட்? No, I just know how to write my name. That's all I know. Okay. Yes. மேடம்க்கு வந்து அவங்களோட பேர் மட்டும் தான் எழுத தெரியுங்கிறாங்க. So you how to read any board? Like I don't know how to read it because I did not go to school, madam. I cannot lie. I just manage my life like that. I cannot write. அப்படிதான் மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மேடம் ஜாக் வெரி ஸ்ட்ராங். Thank you. You are very strong. சின்ன வயசுல இருந்து அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை பார்த்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இங்க வந்து மீன் விற்கிற வேலை, லைக் தட் யூ செல்லிங் ஃபிஷஸ்னா. Yes. I've done many things just to have money now. Just to take care of myself and my junior ones behind. You know, my mother died. She was too young. My mother died. Was too young. How she died, I'm the elder sister now. I have to take care of all the junior ones behind. So I've done many things just to have money. I'm selfish. I work a house job, so I've saved these pants. So many things. I've done many things in my life just to have money. Yeah. அவங்க அம்மா வந்து ரொம்ப சீக்கிரமே இறந்ததுனால 8 பிள்ளைங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பா போயிடுச்சு. ஸோ அதுக்காக நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வருவாங்களாம். இப்போ நம்ம 8:30க்கு வீட்டுக்கு வராங்கல்ல, அதுக்கு முன்னாடி காலையில 4 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த பெண்ணியெல்லாம் வடை மாதிரி சுட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை சுட்டுட்டு கொண்டு போய் வித்துட்டு வர்றது. அப்புறம் இங்கே வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் அதே மாதிரி போய் செய்யறது. அந்த குடும்பத்தை நடத்துறதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நம்ம ஊர்லயும் கூட முன்னாடி காலத்துல அப்படித்தானே இருந்தாங்க. எல்லாருமே பணத்துக்காக என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. So I think that. So in my junior ones, both the girls and the boys, they went to school. I make my effort for them to know how to read and write. Very good. So that they should not be like me. Yes. So yes. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க அவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ மைசா இஸ் ஸ்டடியிங் இன் 7th standard. Yes, madam. 7th standard படிக்கிறாங்க. Your son? Yes. So this year he's supposed to go to the university. University. Yes, just I don't have the university. Yes, his age is 18 now. Yes, madam. Okay. இந்த இயர் கூட சொன்னாங்க டிசம்பர்ல மேபி யூ கெட்டிங் மேரிட். But everything's changed. The problem of money, madam. Yes. Problem. டிசம்பர்ல மேபி எனக்கு மேரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அங்க போக வேண்டியதாச்சு. அவ்வளவுதான், மணி வேணும்ல இப்ப மேரேஜ் பண்றதுக்கு. You know about India? No, madam. I don't know anything about But you know about Indians? I know about them because I work with them. Yes. So I don't really know. What do you think about Indians? What can I say about Indians? Because the 2 families I've already worked with them, they are very good. They treat me well, so I don't see anything bad about them. Yes. Okay, thank you. Hey, ஹேமா செல்வராஜன் ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுல ஹவுஸ் கீப் சில பேர் ஒர்க்ல லாயலா இருப்பாங்க, சில பேர் ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டை. ஜாக் மேடம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே 3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி 1 month லீவ் எடுத்து கூட இது வரைக்கும் போனதில்லை. 1 நாள் 2 நாள் லீவ் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க லீவ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட வந்துடுவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து தப்பு எதுவுமே சொல்லவே முடியாது, அவங்க மேலே எது தப்பவே சொல்ல முடியாது. நிறைய பேர் கூட அவங்க
சொல்லாம போயிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்ல மாட்டாங்க, நீங்க அவங்களுக்கு போய் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா எல்லாரையும் மாதிரி மேடம் ஜாக் கிடையாது. அவங்க வந்து அவங்கள பத்தி எனக்கு தெரியும், ரொம்ப 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 வந்து ஹானஸ்டா இருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்கால ஹானஸ்டா இருக்கிறவங்க கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தப்புமே சொல்ல முடியாது. நானு Do you like Indian foods? Again, the same question. Yes, I like Indian food. Yes. கீதான்னு தான் கேட்டிருக்காங்க, ஜாக் மேடம்க்கு இந்தியன் ஃபுட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி. முக்கியமா சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் பண்றது எல்லாமே. Which is your favorite? How do they call it? The dairy, the one we ate with. The one we boil, we put that small yellow bean. How did they call it? That's dairy also. Dal. Yeah. Sambar. It's sambar. The rice now. Biryani. Yes, I love that. And the sweet? Yes, and the sweet, madam. Which sweet we prepare more for Diwali? Yes, madam. Which is your favorite? That one we make. Well, just like Gary, you bought in the sachet like that, and then put some. I don't even know how they call it, madam. Which? It's that one you put sugar inside and turn it and make it to be kesari. Okay. That gulab jamun, the brown balls. Yes. You're sweet. Yes. நம்ம வீட்ல வந்து எதுவுமே ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்ல பண்ற எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. ஃபிஷ் குழம்பு, பருப்பு குழம்பு, அப்புறம் வடை, பஜ்ஜி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜி. Yes. ஓகே, ஜனனின்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க, ஜாக் மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆனப்போ உங்களை பத்தி என்ன நினைச்சாங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாட் யூ திங்க் அபவுட் மீ? What I think that day, the first day I saw you, I thought in my mind, I said, oh, if my madam could be good like the husband, means I don't have any problem. Yes. You know, there are some homes you work there, you don't feel free the way they treated you because they are giving you money, the way you live there, you are not happy. I was very happy that my master and the lady, the wife is also good. Everybody loves me and the children. So I was very happy, madam. You know, I just make some weeks now with you. When I'm put to bed to baby Sidwa. Yes. So I came back, you receive me with the baby. I'm walking here with the baby, feel free with the baby. I was very happy, madam. Okay. Yes. ஆமா, நான் வரும்போது அவங்க வந்து 9 months pregnant lady. ஸோ நான் வந்து ஒரு 2 வாரம் வேலைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டெலிவரிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டரை தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 3 months வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். யூ கேம் பிஃபோர் 3 monthsனா? எஸ். 2 மாதமும் என்னமோ வந்துட்டாங்க திருப்பி. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, 3 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அது கை குழந்தை பாப்பா. ஸோ இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வச்சு தான் அவ பாட்டுக்கு தூங்குவான். நம்ம ஊர்ல கூட எந்த குழந்தையும் நான் அந்த மாதிரி தூங்கி பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க, குழந்தை அது பாட்டுக்கு தூங்கும். இங்கே ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, துண்டை வச்சு கட்டிக்குவாங்க பேக்ல வச்சு. ஸோ பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அம்மான செல்ல பின்னாடி அவ பாட்டுக்கு தூங்குவா, அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. எனக்கு கூட சில சமயம் பார்க்க பாவமா இருக்கும், ஐயோ கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் இன்னொரு மலையாளி ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அங்கே வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. அவங்களுக்காக வாங்கின தொட்டில் வந்து ஒன்று ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க. ஸோ அதில் தான் அப்புறம் தூங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கூட ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வாட் டூ யூ திங்க் நவ்? Now, madam, your thoughts are true now. Yeah. What about your hair? They have more questions about your hair. This is your original hair. Wow. No. This is not my original hair. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்பிரிக்கன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் இருக்கும். அதனால அவங்க வந்து விக்கு தான் வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட விக்கு.
யூ ஹாவ் மோர் வீக்ஸ். Yes, madam. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மாதிரி வீக் வச்சுக்குவாங்க மேடம். அவங்களோட ஹேர் growth வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். யூ டிடன்ட் allow to grow. You know, here to allow it to grow, it costs you more money to plait it, to be keeping it clean all the time. I also I don't have that means to be keeping it clean all the time. For me to be simple, I should not be disturbed about keeping my hair clean. Yes. I decide to just do it like this. Yes. முடி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ப்ளீட் பண்றாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா ஹேர் வச்சு, அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப செலவு பண்ணணும். ஸோ இதுனா நம்ம வாங்கி எப்போ வேணுமோ மாற்றி கூட வச்சுக்கலாம். அது வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு காசு நிறைய செலவாகும், நம்மளுக்கு அதெல்லாம் முடியாது. அதே மாதிரி முடி க்ளீன் பண்ணுறதுக்கும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட முடி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மற்றவங்க கூட கொஞ்சம் ஹேர் அந்த ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க. மேடமுக்கு வந்து மொட்டை அடித்து ஒரு 3 மாதம் ஆனால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஹேர். அவங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டு இருக்கும் முடி. இவங்களுக்கு அது வேற கம்பி மாதிரி இருக்கும் முடி, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு முடி. மேடம் வந்து டெய்லியுமே ஒர்க்குக்கு வருவாங்களா, அவங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. சண்டே வந்து அவங்களுக்கு லீவு தான். சாட்டர்டே வந்து ஹாஃப் டே மட்டும் வருவாங்க. மற்றபடி லீவ் வேணும்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. ஜாக் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோ போடுங்க, அவங்க வீட்டுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அவங்க வீட்டுக்கு போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு போய் எடுக்கிறேன். வாண்ட் டு see your husband, want to see your child. அவங்க குட்டீஸை வந்து நம்ம பர்த்டே vlogல பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து மைசா வந்திருப்பாங்க. மேடம் ஜாக் வந்து நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு கேட்டீங்க. மேடம் ஜாக் வந்து நம்ம குழந்தைங்கள அவங்க குழந்தைங்க மாதிரி தான் வச்சுப்பாங்க. ரொம்ப நம்ம குட்டீஸுமே வந்து அவங்க கூட நல்லா விளையாடுவாங்க. ஸோ இப்போ மேடம் விக்கி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்தப்போ கூட இவங்க எதுக்கு வராங்க, மேடம் ஜாக் வர சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஹரிஹர சுதன் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஜாக்கோட குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுமே சாப்பிடுவாங்க. இந்த பேபிஸ் ஆல்சோ லைக் அவர் ஃபுட். Yes, madam. Yes. பமேண்டாங்கிறது தான் அவங்களோட சொந்த ஊர். வேலைக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. யுவர் brothers and sisters are all here? My brothers and sisters, most of them are in Yaoundé. Yes, just in Yaoundé. யாவுண்டே பக்கத்தில் வந்து கேமரூனோட கேபிட்டல். அங்கே சில பேர் இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து துவாலா தான். கேமரூன்லேயே பிக் சிட்டி வந்து துவாலா சிட்டி. நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது அந்த போல் போஸ்ட்டும் அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்ல தான் பார்த்துருக்கோம். ஷார்ட்ஸில் போய் பார்க்கலாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. அதுலேயுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், அவங்கள பற்றி உள்ள ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வாட் அபவுட் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஹெல்த்? You eat very organic foods. You know, like us Africa, we eat mostly vegetables. Yes. Fish, as you see, I used to buy here now. Yes. I have to eat vegetables. We have our different type of dishes. Yes. Like you say also that the last time the lady was preparing dole. Yes, we have dole. We have what we call okra berries in jama to eat with fufu corn. Yes. So legumes, you eat more legumes. Yes, we eat more legumes. Yes. கிழங்கு வகைகள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. மாதிரி ஆர்கானிக் ஃபுட் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இங்கே. எப்போவாது தான் that you prepare for spaghetti like that? Yes. Any time? Yes, we make spaghetti. Then not everybody that like it. Because spaghetti is just for breakfast in the morning. Breakfast. Yes, breakfast. முன்னாடி நம்ம எப்படி கம்மஞ்சோறு கேப்பக்கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோமோ ஆர்கானிக்காக, அதே மாதிரி இப்போவுமே அவங்க வந்து நிறைய ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அதான் அவங்களோட ஸ்ட்ராங். எப்படி தெரியுமா, அந்த சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டரை அப்படியே தூக்கிட்டு 2 மாடி ஏறி வருவாங்க, ஃபுல் சிலிண்டரை. அது கூட எப்போன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இப்படி தூக்கிட்டு வராங்க அப்படின்னு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மேடம் ஜாக்கோட ஸ்ட்ராங் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேன் அப்படின்னு. ஃபுல் சிலிண்டரை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. எப்படிதான் தூக்கிட்டு வராங்களோ தெரியல. எனக்கு ஆர்த்திகாவை கூட தூக்கிட்டு படியில ஏற முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் மேடம்.
மஞ்சுளா ரூப்குமார்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹர் சைல்ட்ஹுட் ஆஃப்ரிக்கா அண்ட் கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. When you are a child, the Douala is how about the Douala? Now how about the Douala? I came here when I was already 17 years old. 17 years. Yes. 17 வயசு இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. Yes. But at that time Douala is very At that time, Douala, not like city now. No, it was like a city. It was a city like now. But the thing, the costly, the things that as we are buying things now, the price of things now is so expensive. That time, compare with your village. Yes. Okay. That time, the time when I was at least 17 years old, when I was in Douala, you can use 3,000 francs to prepare food. Okay. And eat. But now, if you don't have 5,000, 6,000, you cannot prepare food. So the only thing that have changed there is the things are too expensive. Yes. In Bamenda, many people there, many of us are doing the farmer. Yes. So the food there is a bit cheap. Yes. Okay. But there's no money as here in Douala. Yes. Things are very cheap. Food there, things are very cheap there. Even the house rent in Bamenda is not costly like that. It's costly. Yeah. Okay. Yeah. It's a town. It's a very big town. Bamenda is. நம்ம ஊர் மாதிரியே தான். சிட்டிஸ்ல எப்படி வந்து எல்லா திங்ஸுமே காஸ்ட்லியா இருக்கும், வில்லேஜஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால எல்லாமே திங்ஸ் வந்து சீப்பாக கிடைக்குது. இங்கே வந்து எல்லாமே அங்கேருந்து இங்கே தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதனால இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான். இப்போ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் 3000 இருந்தால் போதும், இப்போ 6000 இருந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிபடி கிவ் மோர் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ. Jack madam is very beautiful. Her smile is very cute like that. Thank you everyone. And they love your dressing also. One frock you made by white with blue. Yes. That one. More members. Jack's dress is very good. She have a good sense of dressing. Thank you. ராஜேஸ்வரி அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஜாக் மேடம் நல்லா இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்க படிக்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க நல்ல ஜாபுக்கு போவாங்க. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜாக் மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு. You want to study? Madam, if I have the opportunity to study, I will study. So I love the home not to study because I was having many responsibility on my back. Yes, like a mom. Me, like a mom. So I think if I went to study, who is going to take care of the junior one behind? Yes. So I just lost the memory. I just say, oh, that is how my life. Maybe it's the way God make it to be like that. Okay. And somebody said you start one YouTube channel for your Madam Jack. She run it separately. Like this YouTube channel. You make your videos and post it. Many people are liking you. The problem if I have the money to buy this, my problem also is this now. Phone. I have many problems on my hands, madam. When I have the money on my hand to buy phone, many problems. Do this like a mother. I have to do it just for my junior ones to be comfortable, like my uncle. As you see, I could not abandon my uncle. You will say, oh, because I don't have a child, you abandon me. You take a responsibility more. That is my problem. You have 8 siblings, but nobody care for him now. That is it. You only do that. That is it. It's good. It's our responsibility to taking care of elders. No. Thank you. In future, your children treat you well, like you. Thank you, madam. They see everything now. Yes, how do you treat your elders? Yes. So, like the same, your children also treat you well. Okay, madam. Thank you. Madam Jack, you are very fit and beautiful. You have any diet like that? Somebody asked.
அவங்க டயட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு. ஸோ அவங்க வேலையும் பார்க்குறாங்க, நம்மளுக்கும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போதே அவங்க உடம்பு ஃபிட்டா தான் இருக்கும். இதை தவிர அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மள மாதிரி. ஸோ அதனால அவங்க ஃபிட்டா இருக்காங்க. She said, Madam Jack, I am Rajalakshmi from India. Will you like to come in a video wearing our culture saree, hairstyle, bindi and matching jewelry sets like earring, chain, bangles and anklets, etc. Would you like to eat Indian food on banana leaves? Yes. Would you prepare your traditional food and traditional snacks and traditional sweets for us in a video? Eagerly waiting, madam. Oh. Rajalakshmi Shankar அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. I said to you na, everybody like to see you in our traditional look. Yes. Okay. One day we will do that. Okay, madam. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. எல்லாமே திருப்பி வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேடம் ஜாக் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கூட ஷேர் பண்ணணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் லொம்ப நன்றி. தேங்க்யூ.